வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் குதிரைவாலி அரிசி யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குதிரைவாலி அரிசி 100 கிராமும் 1 டீஸ்பூன் பாசிப்பயிரும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசி இந்த அளவுக்கு ஊறி இருக்குது. இப்போ இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி அளவு நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கர் 2 விசில் விட்டுட்டு கேஸ் ஸ்டவை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேவருக்கும் கலருக்கும் குங்குமப்பூ ஆட் பண்ண போகிறேன். அதனால் குங்குமப்பூவை நல்லா கலர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டே ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். 2 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஸ்டவை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. குதிரைவாலி அரிசி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுடலாம். 2 ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆன உடனே தேவையான அளவுக்கு முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரியை தனியாக எடுத்துடலாம். கூடவே இன்னும் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க குதிரைவாலி அரிசியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசி நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அதனால் இப்போ எதுவும் வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க குங்குமப்பூவை சேர்த்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் கலந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குதிரைவாலி ரைஸில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.